ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரின் காரணமாக எரிபொருள் விலை உயரும் என அச்சம் நிலவுவதால் மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியில் மாற்றம் செய்துள்ளது. பெட்ரோல் மீதான கலால் வரி ரூ.13 ரூ.3 குறைக்கப்பட்டதோடு டீசல் மீதான கலால் வரி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் மற்றும் அதன் விளைவாக தெஹ்ரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடியதால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் காரணமாக விலை உயர்வு ஏற்படும் என்ற அச்சம் இந்திய மக்களிடையே நிலவுகிறது. இதனால் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வழக்கமான அளவை விட கூடுதலாக எரிபொருட்களை வாங்கி வருகின்றனர். இதனால் ஏராளமான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளனர். நேற்று தனியார் எரிசக்தி விநியோக நிறுவனமான நைரா எனர்ஜி பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை லிட்டருக்கு முறையே ரூ.5.3 மற்றும் ரூ.3 அளவுக்கு பெருமளவில் உயர்த்தியது நாட்டு மக்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஹோர்முஸ் உலகிற்கான ஒரு முக்கிய எரிசக்தி விநியோக வழித்தடமாகும். போருக்கு முன்பு உலகளாவிய கடல்வழி கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் ஏறக்குறைய 1/5 பங்கு, அதாவது ஒரு நாளைக்கு 20 முதல் 25 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் மற்றும் சுமார் 10 பில்லியன் கன அடி எரிவாயு இந்த குறுகிய கடல்வழி பாதை வழியாகவே அனுப்பப்பட்டது. அந்த வகையில் இது இந்தியாவிற்கான ஒரு முக்கிய விநியோக பாதையாகும். வரலாற்று ரீதியாக கச்சா எண்ணெய் இறக்குமதியில் மதிப்பிடப்பட்ட 40 முதல் 50%, அதாவது ஒரு நாளைக்கு 2.2 முதல் 2.8 மில்லியன் பீப்பாய்கள் அந்த பாதை வழியாகவே வருகிறது. இந்தியா மேற்கு ஆசியாவிலிருந்தும் பெருமளவு எரிவாயுவை இறக்குமதி செய்கிறது. கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்றுமதி செய்யும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் சுமார் 16 முதல் 17% வரை டெல்லியால் வாங்கப்படுகிறது. மேலும் இந்தியா கத்தாரிலிருந்தும் ஹோர்மஸ் கப்பல் வழியாக ஈரானிலிருந்தும் பெருமளவு திரவ பெட்ரோலிய வாயுவை இறக்குமதி செய்கிறது. இது 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அளவிலான அதீத சார்பு நிலை ஈரான் போரின் விளைவாக நாட்டில் கடுமையான எண்ணெய் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற கவலைகளுக்கு வழிவகுத்தது. இருப்பினும் உடனடி ஆபத்து எதுவும் இல்லை என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் சுமார் 60 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பும் 30 நாட்களுக்கு தேவையான LPG சிலிண்டர் இருப்பும் உள்ளதாக விளக்கமளித்த மத்திய அரசு, பற்றாக்குறை குறித்த செய்திகள் பீதியை ஏற்படுத்தும் வகையில் மக்களை வாங்க தூண்டும் ஒரு திட்டமிட்ட தவறான தகவல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக கூறியது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போரின் காரணமாக எரிபொருள் விலை உயரும் என அச்சம் நிலவுவதால் மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியில் மாற்றம் செய்துள்ளது. பெட்ரோல் மீதான கலால் வரி ரூ.13 ரூ.3 குறைக்கப்பட்டதோடு டீசல் மீதான கலால் வரி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.